அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான் கவிதை ஒன்று சொல்கின்றேன். அதாவது, என் பெயர் VS ரோமா. கவிதை ஒன்று சொல்லட்டுமா? வெற்றி பற்றி பார்க்கலாமா? தன்னம்பிக்கை என்ற ஆயுதம் தன்னை வெற்றிக்கு வழிகாட்டும். தன்னம்பிக்கையை விடாது பிடித்து தன் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும். தனது விடாமுயற்சியின் போராட்டமே தன் வாழ்க்கையின் வெற்றி பாதை. தன்னம்பிக்கை ப்ளஸ் விடாமுயற்சி இரண்டும் வெற்றி படிக்கட்டுகள். அடுத்ததாக சாதனை ஆலமரமாக சரித்திரம் படைத்திட சதா காலமும் உழைப்பை நாடு. சலிக்காதே உறங்காதே. சஞ்சலம் அடையாதே. சரித்திரம் உன்னைக் காட்டும். சாதனையை வேரூன்றி பிடித்து சரித்திரம் படைக்க முயல வேண்டும். வெற்றியில் மயக்கம் கொண்டால் வெற்றி பாதை அடைபட்டு போகும். வெற்றி பாதையில் மௌனமாக பயணித்தால் வெற்றி பாதை நல்வழி பாதையாக தொடரும். காலம் வரும் என்று காத்திராதே. காலம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று ஏமாறாதே. காத்திருந்து காலத்தை கடத்தாதே. காலத்தை பிடித்து போராடி வெற்றி கொள். காலம் வீணாகாது, நாமும் வீணாக மாட்டோம். அதாவது, முழுவதுமாக கேட்கலாம். வெற்றி. தன்னம்பிக்கை என்ற ஆயுதம் தன்னை வெற்றிக்கு வழிகாட்டும். தன்னம்பிக்கையை விடாது பிடித்து தன் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும். தனது விடாமுயற்சியின் போராட்டமே தன் வாழ்க்கையின் வெற்றி பாதை. தன்னம்பிக்கை ப்ளஸ் விடாமுயற்சி இரண்டும் வெற்றி படிக்கட்டுகள்.
சாதனையை ஆலமரமாக சரித்திரம் படைத்திட சதா காலமும் உழைப்பை நாடு. சலிக்காதே, உறங்காதே, சஞ்சலம் அடையாதே, சரித்திரம் உன்னை காட்டும். சரித்திரம் உன்னை காட்டும். சாதனையை வேரூன்றி பிடித்து சரித்திரம் படைக்க வேண்டும். சாதனையை வேரூன்றி பிடித்து சரித்திரம் படைக்க முயல வேண்டும். வெற்றியில் மயக்கம் கொண்டால் வெற்றி பாதை அடைபட்டு போகும். வெற்றி பாதையில் மௌனமாக பயணித்தால் வெற்றி பாதை நல்வழி பாதையாக தொடரும். காலம் வரும் என்று காத்திராதே, காலம் அதிர்ஷ்டம் கொடுக்கும் என்று ஏமாறாதே. காத்திருந்து காத்திருந்து காலத்தை கடத்தாதே. காலத்தை பிடித்து போராடி வெற்றி கொள். காலத்தை பிடித்து போராடி வெற்றி கொள். காலம் வீணாகாதே, காலம் வீணாகாதே. நாமும் வீணாக மாட்டோம், நாமும் வீணாக மாட்டோம். தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது V.S. ரோமா. அதாவது காலம் பொன் போன்றது. அக்காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள், காலம் பொன் போன்றது. நான் சொல்கின்றேன், காலம் பொன்னை விட மிகவும் மேலானது. பொன் போனால் வாங்கிக் கொள்ளலாம், வாங்காமலும் இருந்து விடலாம். அதனால் பெரிய ஒரு சமாச்சாரம் ஒன்று ஆகப்போவதில்லை. ஆனால் காலம் என்பது வீணாகிவிட்டால் மீண்டும் திரும்ப வரவே வராது. காலம் என்பது வீணாகிவிட்டால் மீண்டும் திரும்ப வரவே வராது. அதாவது ஒருவர் இறந்துவிட்டால் உயிரை நாம் மீண்டும் மீட்டெடுக்க முடியுமா? ஒருவரின் உயிரை நாம் மீண்டும் மீட்டெடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுபோலதான் காலம் என்பதை விரயம் செய்துவிட்டால் நாம் மீட்டெடுக்க முடியாது. அதனால் காலத்தை பயன்படுத்தி கொண்டு மனிதனாகப்பட்டவன் எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டுமோ அந்தந்த காலத்தில், அந்தந்த நேரத்தில், அதாவது அந்தந்த காலத்தில் எந்தெந்த வேலைகளை லகுவாக புத்தி செயல்படுத்தி, சிந்தனையை செயல்படுத்தி லகுவாக செயல்களை செய்து மகிழ்வுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தானும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்குமாறு செயல்கள் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் மேல் பொறாமை, போட்டி, பொறாமை, பேராசை இதெல்லாம் இருக்கவே கூடாது. பாசம், நேசம் இருக்க வேண்டும். இது இருந்தால் போட்டி, பொறாமை, பேராசை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்பொழுது நாம் நற்செயல்களில் ஈடுபடுவோம். காலத்தை நல்ல செயல்களில் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கும் நல்லது செய்யும், மற்றவர்களுக்கும் நல்லது செய்யும். நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்தால் நமக்கு நல்லது தானாக வந்து சேரும். அது உண்மைதான். நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யும் பொழுது, அதாவது நமக்கு ஒரு பயம், வெறுப்பு, கோபம், இதெல்லாம் குற்ற உணர்வு இதெல்லாம் உறுத்தி கொண்டே இருக்கும். எப்பேற்பட்டவனுக்கும் அந்த உறுத்தல் இருக்கும். அதாவது முகமே அவனுடைய அக செயலை காண்பித்துவிடும். இது உண்மைதான். நன்றாக பார்த்தோமானால் முகத்திலேயே ஒருவருடைய குணத்தை, அவருடைய செயல்களை நாம் அறிந்துவிடலாம். ஆகவே நாம் நலமாக வாழ வேண்டும், மற்றவர்களின் நலமாக வாழ வைக்க முயல வேண்டும். அதாவது ஒற்றுமையை ஓங்க வேண்டும். ஒற்றுமை இருந்தால், ஒற்றுமையே பலம் என்று பாடத்தில் படித்திருக்கிறோம் அல்லவா? அது உண்மைதான். ஒற்றுமை இல்லாவிடில் தனியாக சிந்தித்து மூளையை செயல்படாமல் வைத்து துன்பப்பட்டு கொண்டு, அதாவது ஒரு மனிதனாக வாழ்வதற்கே ஒரு தகுதி இல்லாது வீணாக காலத்தை விரயம் செய்து கொண்டு மடிந்து போக வேண்டிய வேலைதான் வரும். அதாவது ஏதோ பிறந்தோம்,
ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மடியப் போகிறோம் என்ற நிலைமை வேண்டாம். நன்றி.